welcome the Rockstar DSP! ஏன் இப்படி பாத்துட்டு போறாங்க? அது அவங்க புருஷனுக்கு சீரியஸ்னதும் பயந்து போயிருக்காங்க செல்வா. பணம் கட்டினதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் நினைச்சிருக்காங்க. அத கூட சொல்ல முடியாம மறந்து போயிட்டாங்க பாரு. அத்தை வாங்க, பாதியிலே எழுந்து வந்துட்டீங்க, வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க அத்தை, வாங்க வாங்க வாங்க. என்னடி இது பொசுக்குன்னு போயிடுச்சு? மா, இது வேற ஏதோ பெரிய பிரச்சனைமா. அந்த அம்மா பணம் கேட்டு வந்த மாதிரி தெரியல. அத்தை கிட்ட ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணி சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி, ஆனா இப்ப சண்டை ஆரம்பிக்கவே இல்லையே. அதுக்குள்ளதான் இந்த அர்ஜுன் மாமா வந்து தடுத்து கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். நில்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? உங்க அம்மாவை பார்க்க வந்தேன். எங்க அம்மாவை நீங்க எதுக்கு பார்க்கணும்? என் பொண்ணுக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு மாப்பிள்ள. அதுக்கு காரணம் உங்க அம்மா தான். அதனால அவங்கள பார்த்து நியாயம் கேட்டு போலான்னு வந்தேன். இப்படி என்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? குடும்பமா சேர்ந்து எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு டிராமா பண்ணதுக்கு யாரு? நீங்க தானே. சத்யாவுக்கு சொந்த அப்பா அம்மா இருக்கும் போது நலன் சாரையும் காமாட்சி அம்மாவையும் அப்பா அம்மான்னு சொன்னாலே அது மட்டும் நியாயமா? சொந்த அக்கா தேவியவே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவ உங்க பொண்ணு. அது மட்டும் நியாயமா தோணுதா உங்களுக்கு? உங்க வீட்டுக்காரரு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் போதே அப்புறம் ஒரு வாரத்துல செத்து போயிடுவாருன்னு டாக்டரை வச்சு சொல்ல வச்சது மட்டும் நியாயமா? ஐயோ, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாருங்க, சும்மா டிராமா பண்ணாதீங்க. என்ன திரும்ப திரும்ப நடந்த சம்பவங்களையும் உங்க பொண்ணுங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தையும் பேச வைக்காதீங்க. நான் ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். இதுல எங்க அம்மா கிட்ட நீங்க நியாயம் கேட்க வந்தீங்களா? மாப்பிள்ள, நடந்தது எதுவும் தெரியாம பேசுறீங்க. என் பொண்ணு தேவி ஹபி மாப்பிள்ளைய காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக உங்க அம்மா அவளை வயிற்று புள்ளியோட கொல்ல பார்த்தாங்க. இதத்தான் உங்க பொண்ணு சொன்னா. ஆனா நான் சொல்றேன், எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லன்னு. நாங்க ஏன் போய் சொன்னோம் மாப்பிள்ள? நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமும் இல்லாம என் அப்பாவை அம்மா மேல பழி போட உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? எங்க அம்மா தேவியை ஏன் கொல்லணும்? உங்க தேவியும் எங்க அபியும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தேவியை இந்த வீட்டுல மூத்த மருமகளா சகல மரியாதையோட வச்சிருக்காங்க. தேவி அன்னைக்கு பிறக்க போற குழந்தைங்க இப்பவே கொண்டாடுறாங்க. இவங்களை பார்த்தா உங்க பொண்ண கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க மாதிரியா தெரியுது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் உங்க பொண்ணு இந்த வீட்டுல எப்படி மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? அது வந்து மாப்பிள்ள, சத்யாவும் தேவி அண்ணியும் தான் பொய் சொல்லி எங்களை ஏமாத்தி எங்க குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருக்காங்க.